ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஆடி வெள்ளியை முன்னிட்டு இன்று குமுகங்கள்லாம் இன்னைக்கு திருவிளக்கு பூஜை பண்ண போகிறா. அதற்கு ஏற்பாடு நடந்திருக்கு. ஆடி மகளிரெல்லாம் எல்லாம் தாய்மார்கள்லாம் புத்துணக்கு பூஜை எல்லாம் ரெடியாக வச்சுட்டு பாக்கி ஆரம்பிச்ச மணி கையில போட்டு நமஸ்காரம். நமஸ்காரம். கொஞ்சம் சவுண்ட் பாருங்க. எத்தனை நாளா சொன்னது அவர்களை கிடைக்கின்றோம். தயவு செய்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருந்தோம். மகாதேவா எல்லாரும் நமஸ்காரம். கொஞ்சம் சத்தமா இருக்கு, டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் அம்பாவுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. ஏன்னா எல்லாரும் வந்து போதல் கொடுக்குற வரைக்கும் ஜெய சங்கர ஹர சங்கர எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய 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 ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஆடிட் சார் நமஸ்காரம். ஜெய ஜெய சங்கர அப்படியே போயிடுங்க. அடுத்தது ஹலோ, அங்க யார் குதிரை கொடுக்குறாங்க? யார் கொடுக்குறாங்க? ஹலோ ஹலோ, ஆமா ஆமா,
யாருக்கு சொன்னாங்க யார் வெயிட் பண்ணுங்க யார் சொன்னாங்க ஐயா என்ன ஐயா நமக்கு மாமா ஓகே மேம். அடுத்து உஷா சங்கர் டோக்கன் நம்பர் 40 இருந்து 33 நான் இங்க மார்னிங் இந்த பேங்க் வந்துச்சப்பா. இல்லைன்னு சொல்லி ராஜீவ்காந்தி இங்கே இருக்காதா உங்களை காணுமே பார்த்துட்டு வாங்க வாங்க. ஒரு 2 பேரும் ஜோடிகளை காணுமே டோக்கன் வேணுமா வந்திருக்கா ஆற்றுல இருக்கா அவள் ஐயா இருக்கு டோக்கன் இல்லாமல் வந்துட்டு உங்கள் 2 பேரையும் காணுவேன்னு நான் தேடிட்டு இருக்கேன். நாங்க இல்லாமலா அதுக்கு வழியா கொடுத்துருந்தா நிப்பாட்ட சொல்லிட்டார் வரிசையாக கொடுத்துட்டு இருக்கா. எல்லாம் தயாராகிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இல்லையா வாட்டர் வாட்டர் வச்சுக்கோங்க. எல்லாம் பண்ணிருக்காங்க. குடிக்கிறதுக்கு வேணா இது தனியாக தரும். ஒரு 6 வாட்டர் பாட்டில் எல்லாரும்
5 முகத்தையும் சுத்தமா சரி பண்ணிக்கோங்க. 5 முகம் ஏற்றுறதுனால அடிக்கடி என்ன குறைஞ்சிட்டே இருக்கும். அடிக்கடி அந்த தீபத்தை சரி பார்த்து என்ன பக்கத்துல ஏற்றி விட்டுட்டே இருக்கணும். அதனால 5 முகத்தையும் சரி பண்ணி தீபத்தை இது ரெடியா ஏற்றுறது போல தயார் பண்ணிக்கோ. பூஜைக்கு பக்கத்தில் அழகா படப்பாக்க பார்க்கலாம் சுத்தமா தயார் பண்ணிக்கோ. பஞ்சபாத்திரம் தீர்த்தம் இருக்கான்னு பார்த்துக்கோ. அது போல எல்லாம் சரி பண்ணி மாமா வச்சுட்டு மாமியை காணுமேன்னு பார்த்தேன். எல்லாம் நமக்கு வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது குறைவா இருந்ததுன்னா கையை காமிச்சு குறைஞ்சிருக்கேன்னு கேட்கலாம். குறையதா பை வரணும். இங்க ஈசானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பை வரணும். அந்த பையை விடுவோம். 2-3 பை எடுத்துக்கும். இந்த இடத்துல ஒரு 4 பை இருக்கும். பை வேணுங்கிறவாங்க பை எடுத்துட்டு பை எடுத்துக்கோ கொடுத்துருவாங்க. ஆமா ஒரு 6 பேருக்கு பை வர வேண்டியது இருக்கு. 6 பை எடுத்து வந்து கொடுத்துருவோம். ஒரு 10 பையா கையில வச்சுக்கோ. கையை காமிக்கிறவங்களுக்குலாம் கொடுப்போம். ராம் ராம். மாமி இருக்காங்க. அப்படியே போயிருக்கோம். இங்க யார் பை தேவைப்படுறதோ பை வாங்காதவங்க கையை சுற்றி காமிச்சு வாங்கிட்டு பை சித்தமா இருக்கு. இருக்கிறதுனால எல்லாரும் வடக்கு நுனியாக காமாட்சி சங்கரா மூலமா பண்ணப்பட்ட காமாட்சி சங்கரா சார்பாக வருடங்களுக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் தஞ்சை மாவட்ட தலைவர் ஜே கே ராஜு அவர்களை வருகிறவர்களை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் மாவட்ட தலைவர் வைத்தியநாத அவர்களை வரவேற்கிறோம். மடத்தின் ரஷ்யம் சிட்டிகன் வங்கியின் டைரக்டருமான வைத்தியநாத அவர்களை வரவேற்கிறோம். இங்கே வருகை கூறியிருக்கும் ஸ்ரீ மணியஸ் பிரதீப் குமார் மேனேஜர் தாசர் அவர்களையும் வருகை வரவேற்கிறோம். திரு வாசுதேவன் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவர்களையும் வருகை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒரு 3 மாசமா நம்ம மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ராமச்சந்திரன் சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணிட்டு
அதோட புண்ணிய சங்கத்துக்கு எல்லாருக்குமே தெரிகிறது. அதனால இந்த காமாட்சி சங்கரா ட்ரஸ்டோட செயல்பாடுகள் பற்றி ஒரு சிறிய திட்ட ஒரு குறிப்பு ஒன்று வழங்குமாறு காமாட்சி சங்கரா ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ராமசங்கர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒரு சின்ன இந்த வருஷம் நாங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு 6 ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி காஞ்சிபுரம் சென்று பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லுவோம்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தனியாக கூப்பிட்டு பேசினாங்க. கூப்பிட்டு என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இன்னும் சிலதெல்லாம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொன்னார். அதனுடைய வாய் மூத்தம் என்ன ஆகுனாக்க நேரம் திருப்பி அவன் மெட்ராஸுக்கு வந்தேன். வந்து 1 ஹவர்ல சுத்தமா 5 வரைக்கும் 0 பேலன்ஸ் தான் அக்கௌண்ட்ல. ஆனா எப்படி 6 ப்ராஜெக்ட் போட்டா என்னன்னு எனக்கே தெரியல. சேர்மனுக்கும் முடிவு பண்ணல. கடைசியா அவர் பெரியவாளை பார்த்துட்டு வந்துட்டு 1 ஹவர்ல திடீர்னு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தது. அது வந்து எல்லாம் கை தட்டலாம். ஏன்னா மகா பெரியவாங்க இல்லை, அவருடைய ஆசீர்வாதம் பணம் கிடையாது. அதனுடைய முயற்சி தான் உடனே 2 லட்சம் ரூபாய் நீங்க 1 ஹவர்லேயே அக்கௌண்ட்டுக்கு வந்தது. எப்படி வந்தது யாரும் அவர் நியூஸ் அவ யாரும் சொல்லிருக்கா போல இருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா உடனே அக்கௌண்ட்டுக்கு ஜிபே அமைச்சாங்க. அதே போல இந்த வருஷம் இது 3வது ப்ராஜெக்ட். இந்த ட்ரஸ்ட் வந்து 22 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 2005 ஜெயந்திர சந்திர சுவாமிகள் அவருடைய ஆட்சியோடு குழந்தை நேட்டிவ் மேல்நிலைப்பள்ளி வைப்புக்கு மரியாதைக்குரிய விபி எங்க பிஜிபி சாராளர் பகுதியில் 108 வயசு 2 மாதம் 2 வருஷம் அவருடைய ஆதரவோடு இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த வருஷம் 3வது ப்ராஜெக்ட். முதல் ப்ராஜெக்ட் பஞ்சாபம், 2வது ப்ராஜெக்ட் சென்ற மாதம் 2.25 லட்சம் ரூபாய்க்கு அனைத்து சமூகத்தினருக்கும் கல்வி உதவி வழங்கப்பட்டது. நம்மளோட வீக்னஸ் என்னன்னாக்க யாரும் பாராட்ட மாட்டோம். அது பெரிய இருக்கு. ஏன்னா கை தட்டுறது கூட காசு கொடுத்து இது 3வது நிகழ்ச்சி. 4வது நிகழ்ச்சி அடுத்த மாதம் 16-24 அந்தந்த மொத்தம் 12 பாடசாலைக்கு வஸ்திரம் கொடுக்கறதாக முடிவு பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 லட்சம். அதோட ராஜாவுக்கும் கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் 2.25 லட்சம் ரூபாய். அதுக்கு ஏற்பாடுகள் இருக்கு. 16 அந்தந்த பாடசாலை எந்த ஊர்ல கும்பகோணத்தில் 3, ராஜபாளையம் பாடசாலை, சோலைபுரத்தில் 2, கோவிந்தபுரம், திருடமுதூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கடவாசம், திருவங்காடு, சந்திரபதி இந்த அனைத்து பாடசாலைகளுக்கும் கொடுக்க போறோம். அதோட மாயம் சீர்காழிக்கு சில பாத்திரங்கள்லாம் கேட்டு போய் விட்டு எல்லாருமே நேரம் பார்த்ததா யாருடைய சொல்லும் கிடையாது. நேரம் போய் பார்த்ததுனால அந்த சில ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பொருள்லாம் கேட்டுக்கா அது கொடுக்க போறோம். அடுத்தது அக்டோபர் 25ஆம் தேதி வாசகி மகாலில் 6வது வருடமாக 101 ஜோடி ஏழை பிராமணர்களுக்கு புடவை வெட்டி கொடுக்க போறோம். அடுத்தது இது நிச்சயம் கிடையாது. ஜனவரி மாதம் பொங்கல் கழித்து 101 பெற்றோர்களுக்கு, அதுவும் வேதத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவருடைய பெற்றோர்களை அழைத்து வஸ்திரம் கொடுத்து அவர்களுக்கு பிரசாதம் கொடுப்பதாக உறுதி செய்திருக்கிறோம். அது உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தந்தவாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வெளியேற்றிருக்கிறார் தஞ்சை மாவட்ட பதிவுபட்ட காமராஜ் அவர்களுக்கு தஞ்சை மாவட்ட தலைவர் திரு ஜே.கே. ராஜ் சிறிய வாழ்த்துக்கள். ஸ்ரீ காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் இந்த மாபெரும் ஒரு திருவிழக்கு பூஜைக்கு வந்திருக்கும் நடத்தி கொண்டிருக்கும் சுபாஷர்கள் அனைவருக்கும் எனக்கு நமஸ்காரங்கள். காமாட்சி அம்பாவின் அருளால் நம்ம ராமச்சந்தர் மற்றும் இந்த ட்ரஸ்ட் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இப்போது ராமச்சந்திரன் கூட சொன்னார். அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே வெளியிட்டிருந்தார்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அவருக்கு நிறைய அம்பாவின் அருள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. மேலும் மேலும் அவருடைய இந்த புண்ணிய காரியங்கள் நிறைய நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இங்கு வந்திருக்கும் புத்திவலுக்கு நடத்தி கொண்டிருக்கும் வைதிக அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். சக்கரமணத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். ராம் சென்றிருக்கிற இந்த காமாட்சி அம்பாள் சன்னதியில் மீனாட்சி அம்மன் ஒரு படத்தை அன்பளிப்பாக கிஃப்டாக அளித்தேன். அவருக்கு இந்த சாலை வழங்க ஸ்ரீ சங்கர் நினைக்கிறேன். என்னன்னா சங்கரா நன்றி. நல்லபடியாக சத்குரு சுவாமினஹ இன்றைய தினம் புண்ணியமான தினம். நம்மளுடைய புது பெரியவாளுடைய ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு 108 சுபாசினிகளை பூஜை பண்ணி குத்துவிளக்கில் திரிபுர சுந்தரி அம்பாளை பிரத்யக்ஷ காமாட்சியாக இருக்கக்கூடிய அம்பாளை தியானம் பண்ணி அதை பூஜை பண்ணுறதாக இந்த ட்ரஸ்ட் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த மாசமானது ஒரு விசேஷமான மாசம். ஏன்னா சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிறதான ஒரு விசேஷம் இப்போ ஆரம்பம். இந்த சாதுர்மாசிய விரதம்ங்கிறது வேதவியாசருடைய ஜெயந்தி. இப்போ போன பூர்ணிமா போச்சு, அது குரு பூர்ணிமான்னு பேர். குரு குரு அப்படின்னு சொன்னா நாராயணத்துல ஆரம்பிச்சு நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம்னு பிரம்மாலேருந்து வசிஷ்டர்லேருந்து எல்லாரும் குரு. ஆனாலும் மத்தியில வரக்கூடியதான வேதவியாசர் மகாகுரு. எப்படின்னா இந்த பூலோகத்துல நம்மெல்லாம் க்ஷேமமாக இருப்போம் அப்படின்னா அந்த வேதத்தை பிரிச்சு கொடுத்ததுனால அவருக்கு வேதவியாசர் அப்படிங்கிறதாக பேரு. அவர் வேதத்தை ஒன்றும் கொடுக்கல, பாரதம்னு 5வது வேதமா ஒண்ணு கொடுத்தார். அதோடு கூட 18 புராணங்கள் உப புராணங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்கா. அதை ஆதிசங்கர பகவத் பாதாளாக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், ராயராக இருக்கட்டும், இவெல்லாம் வேதவியாசர் நமக்கு எதை கொடுத்தாரோ மூலமாக அதைத்தான் இவன் பாஷ்யம் பண்ணினான். பகவத் பாதாலும் உண்டு பண்ண ஸ்லோகங்கள் நிறைய இருந்தாலும் வேதமோ அந்த புராணங்களோ அதெல்லாம் ஆதி கிரந்தம். அதை வேதவியாசர் தான் நமக்கு அபூர்வமா இருக்கிறது நமக்கு கொடுத்தாரு பூலோகத்தில். அதுக்கு இவெல்லாம் பாஷ்யம் பண்ணினாலே தவிர பிரதான கர்த்தா வேதவியாசர். அப்படி நமக்கு வேதவியாசர் நம்ம பூமியில இன்னைக்கு நடக்கக்கூடியதான அத்தனை விதமான க்ஷேமம், ராஜ்யம் எப்படி நடக்கணும், தர்மம் எப்படி இருக்கணும், ஒரு வர்ணாசிரம தர்மம்னா எப்படி இருக்கணும்னா அது வேதவியாசர் கொடுத்த தர்மத்தை பகவத் பாதால் நமக்கு கொடுத்ததுனால இந்த விசேஷமான நம்மளுடைய வாழ்க்கை முறை சனாதன தர்மம் நடந்துட்டு இருக்கு. வேதவியாசர் இன்னும் எப்படிதான் குருன்னா விசிஷ்டாத்வைதமாக இருக்கட்டும், அத்வைதமாக இருக்கட்டும், துவைதமாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வேதவியாசர் சொன்னதுக்கு தான் இவாள்லாம் பாஷ்யம் பண்ணியிருக்கா. அதனால அவர் மகாகுரு. அப்படி சாதுர்மாசிய விரதம்ங்கிறதான 4 மாச விரதம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆடி மாசம் சுக்லபட்சத்தில் வரக்கூடியதான துவாதசியில் ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் உத்தான ஏகாதசி வரைக்கும் இந்த சாதுர்மாசிய விரதம் 4 மாசம் மழைக்காலம். சன்னியாசிகளுக்கு 2 ரூபமா சொல்றா. ஒண்ணு அசைகிற ரூபம், ஒண்ணு அசையாத ரூபம். அவருக்கு மகாவிஷ்ணுக்கு 2 ரூபம். அதுல மகாவிஷ்ணு வந்து அசைகிற ரூபமாக சன்னியாசியாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ற, அசையாத ரூபமாக ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாகவும் நமக்கு ஆறாமனாகவும் அதுபோல பரிமள ரங்கநாதனாகவும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 ரூபமே யாருன்னு கேட்டா மகாவிஷ்ணு. இந்த 2 பேருமே மகாவிஷ்ணு ரூபம் இல்லை. வேதவியாசரும் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. அப்படி வேதவியாசரும் மகாவிஷ்ணுவோடைய அவதாரம் தான். அதனால இந்த 4 மாசமும் 4 விரதம். அதுல முதல்ல சாகம் விரதம்னு சாகம்னா காய்கறி சேர்த்துக்காம ஒரு மாசம்.
அடுத்தது பயோவிரதம், பால் சம்பந்தப்பட்டதான எந்த விஷயத்தையும் சேர்க்காம ஒரு மாதம். அடுத்தது ததி விரதம், தயிர் சம்பந்தமான எந்த பொருளையும் சேர்க்கப்படாது. அடுத்ததாக துவிதர விரதம்னு பருப்பு சம்பந்தமான எந்த விஷயத்தையும் சேர்க்கப்படாது. இப்படி 4 மாசம் விரதம் இருக்கணும்னு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. பக்ஷாவை மாசாகான்னு ஒரு மாசத்தினுடைய விஷயத்தை ஒரு பக்ஷம் அனுஷ்டானம் பண்ணாலே பூர்ணமானதுன்னு நமக்கு ரிஷிகள் சொல்லி கொடுத்ததுனால அதை பிரமாணமாக கொண்டு 4 பக்ஷ அனுஷ்டானமாக நடந்துட்டு இருக்கும். இந்த 4 பட்சமும் பொதுவா சன்னியாசிகளை கர்கஸ்தாலா இருக்கக்கூடியவா தான் ஆசிரியிச்சு அவளுக்கான பிக்ஷாச்சரணம் பண்ணணும். பிரம்மச்சாரிக்கும் அவள் தான் பண்ணணும், பிக்ஷை போடணும். இப்படி கிரகஸ்த தர்மம் ரொம்ப விசேஷமான தர்மம். ஏன்னா இந்த சன்னியாசியும் அவள் தான் ரட்சிக்கணும், பாடசாட்ட பிரம்மச்சாரியா அத்தியனம் என்ற குழந்தைகளையும் இவா தான் சம்ரட்சிக்கணும். இந்த ட்ரஸ்டுக்காரா இப்போ எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்க போறேன், அன்னம் பாலிக்க போறேங்கிற. அப்போ இது போல எல்லாருக்குமே இந்த தர்மம் உண்டு. அப்போ இந்த கிரகஸ்த தர்மம் ரொம்ப விசேஷமான தர்மம். அப்படி விசேஷமான தர்மத்துல புது பிரிவா நமக்கு பெரிய அனுகிரகங்கள் நிறைய பண்ணியிருக்கா. புது பிரிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்ம பிரச்சாரத்தை நிறைய பண்ணும்போது அங்கங்க அதனாலதான் எல்லா ஊர்லயும் ட்ரஸ்ட், எங்க பார்த்தாலும் தர்மமா இருக்கிற காரியங்கள் நடந்துட்டே இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். பிராமணா மட்டும் இல்லை, இந்த பூமியில பிறந்த பிராணிகள்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை விதமான ஜனங்களும் க்ஷேமமா இருக்கணும்னு கவலைப்பட்டு அந்தந்த ஊர்ல அங்கங்க நிர்மாணம் பண்ணி அந்தந்த ஊர்ல ஒரு தர்மத்தை பண்ணி பாரத தேசம் பூரா நமக்கு தர்மத்தை பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் பாடசாலைகள் மகாபிரிவா என்ன சொன்னாலோ அதெல்லாம் அவர் செய்து காமிச்சு ரொம்ப நமக்கு பரமானுகிரகம் பண்ணதான குருநாதர் நம்மளுடைய பரமேஸ்வரி குருவாக இருக்கக்கூடிய ஜெயேந்திர பிரிவா. அவருக்கான ஜெயந்தி மகோத்சவம். வியாசர் 2 விஷயத்தை சொல்றார். அவர் 18 புராணத்திலையும் 2 விஷயம் தான். அஷ்டாதச புராணேஷு வச்சனத்வயம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்மளால முடிஞ்சதான சந்தோஷமான அவளுக்கு உதவி எல்லாம் பண்ணணும். இது பண்ணதுனா கூட பரவாயில்ல, ஒரு ஹிம்சையோ அடுத்தவாழ சிரமமோ படுத்தாது, இன்னொருத்தவாழ குறை சொல்லாதீங்கோ, இன்னொருத்தவாழ சிரமப்படுத்தாதீங்கோ. அவளுக்கு எந்த விதமான ஹிம்சையும் நம்மளால உண்டாடுதுன்னா பெரிய தோஷம் அப்படின்லாம் சொல்ற. இந்த 18 புராணத்துடைய சாரம் எல்லாருக்கும் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம், ஆனா யாருக்கும் ஹிம்சை பண்ணாதீங்கோ, எல்லாரும் முடியும் அந்யோன்யமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய சாரம். அதுதான் தர்மம் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறார். அப்படி ஒரு புண்ணியமான தினம் நம்மளுடைய சங்கரமடத்துல விசேஷமாக காமாட்சி எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் பண்றா. கா அப்படின்னு சொன்னோம்னா மகா சரஸ்வதி, மா அப்படின்னு சொன்னோம்னா மகாலட்சுமி. இந்த காமாட்சின்னா காமாட்சி, இந்த காமான்னா மகாலட்சுமியும் மகா சரஸ்வதி ஒரு கண்ணனையும் வச்சிருந்து யாரெல்லாம் தரிசனம் பண்ணி யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு கல்வி ரூபமான விஷயங்களையும் அனுகிரகம் பண்றா. மா அப்படின்னு சொன்னா லட்சுமி, நமக்கு தன விஷயங்கள். தனம்னா ஐஸ்வர்யம்னு சொன்னா பணம் மட்டும் ஐஸ்வர்யம் இல்லை, ஜாதி இல்லாம இருக்கிறதே ஐஸ்வர்யம், நிம்மதியா இருக்கிறதே ஐஸ்வர்யம், வம்ச விருத்தியோடு இருக்கிறதே ஐஸ்வர்யம், ஒத்துமையா இருக்கிறதே ஐஸ்வர்யம் அப்படின்னு பலவிதமான ஐஸ்வர்யம் பூமியில இருக்கக்கூடியதான அத்தனை விஷயமும் ஐஸ்வர்யமாக இருக்கிறதுனால, மோட்சம் பரியந்த ஐஸ்வர்யமாக இருக்கிறதுனால மோட்சம் பரியந்த நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மகாலட்சுமியாக இருந்து காமாட்சின்னு 2த்துக்குமாக ஒரு ரூபமாக பூர்ணமாக நம்மளுடைய காமனைகள்லாம் பூர்த்தி பண்ண கொடுக்கக்கூடியதான காமாட்சி கும்பகோணம் மத்தியில நம்மளுடைய சங்கரமடத்துல எழுந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டதான இந்த காமாட்சி சன்னதியில சுவாசினி அர்ச்சன பிரீதமானசா ஜெய் நமஹா. சுவாசினிகளை அர்ச்சனை பண்ணினாலே அம்பாள் திருப்தி ஆயிடுறான். அப்ப இத்தனை சுவாசினிகளை காமாட்சியாக நம்ம பூஜை பண்ணும் போது அம்பாள் பூர்ணமான திருப்தியாகி நமக்கு மழை உண்டாகி பயிர் அடிச்சு காவேரியில இந்த 18ஆம் பேருக்கு தீர்த்தம் வந்துடணும். அப்படி இந்த அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அதெல்லாம் நீங்க மானசீகமாக அம்பாளை தியானம் பண்ணி பூஜை பண்ணிருந்தா அம்பாள் கொடுத்துருவா. அப்படி நம்மளுடைய காமனைகள் எல்லாம பூர்ணப்படுத்தணும். சுவாசினி நமகான்னு சுவாசினியாகவும் அவளே இருக்கு. அப்படி எல்லா ரூபமாகவும் யஜ்ஞ ரூபமா அவதான், அப்படி தர்மமா அவதான், இப்படி எல்லாமே அவளாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா இந்த காமாட்சி. கும்பகோண மத்தியில அப்படி இருந்தது உபய காவேரின்னு இந்த கும்பகோணம் இருக்கு. இந்த காவேரிக்கு மத்தியில இருக்கக்கூடியது கும்பகோணம். அப்படியே ரொம்ப விசேஷமான ஸ்தலம். எல்லாரும் ஆத்மார்த்தமாக அந்த கும்பகோணத்துல அம்பாளை தியானம் பண்ணி வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாம காமாட்சியை நினைச்சுட்டே அர்ச்சனை பண்ணி இந்த பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது. வேணாம் தட்சிணாயனம் புறம் கொடுத்தோம்னா பூர்ணமா சாந்திரமானபடி பூஜா காலம்னு பேரு.
இந்த காலத்துல தான் எல்லா விதமான பூஜையும் உண்டாகும். சாதுர்மாச விரதம், வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி, ஆடி 18, ஆடி பூரம், இப்படி பூஜா காலமான இந்த பூஜா காலத்துல பூஜையை பண்ணி எல்லாரும் சேமத்தை அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணி கொண்டு மேற்கொண்டு காமாட்சியத்தையும் கணபதியையும் அணுகியும் வாங்கிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு பூஜை பண்ணுவோம். சத்குரு சுவாமினா ஜெய். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய சுகதினம். புதுப்பெருமாள் வந்து ஆவணி இன்னைக்கு நாம இந்த மரத்துக்கு வரதே ஒரு பெரிய இந்த மரத்துக்கு வந்து அது பேர நாம இது ஒரு எல்லாரும் சுகாதாரம் பண்றாங்க. இது பெரியவா வந்து இன்னைக்கு கண்கூடா இங்க இருந்துருக்காங்க. அவன் அக்கா கூட நாம என்ன சொன்னோம்னா நமக்கு நேர வந்து இங்க காட்சி தர மட்டும் அவங்க எடுத்துருக்கா. ரொம்ப காமாட்சி ரொம்ப பிரசித்தமான தெய்வம், ரொம்ப பகுமானங்க. இப்போ சில நாட்களாக இப்போ ஆடி மாதம் முழுக்க இங்கே வந்து நமக்கு டெய்லி ஈவினிங் வெல்தாசம் நடக்குது. அதில் எல்லாரும் கலந்துக்கலாம். அந்த மாதிரி சௌந்தரிய பாராயணம் அதில் நடந்துக்கலாம். நீங்கள்